கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை பற்றிதான ஒரு கருத்தை இன்றைக்கு நாம் தியானிப்போம். அதுக்கு ஆரம்பமாக ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தினுடைய 6-7 வசனங்களை நாம் வாசிப்போம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடமயிரை பிடுங்கிறவங்களுக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கு உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அதெல்லாம் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மக்களுடைய பாவம் பரிகரிப்பதற்காக வந்த நாட்களில் அவர் பட்ட பாடுகளை பற்றி ஏசியா தீர்க்கதரிசி எழுதின பகுதிதான. இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கிறதுக்கு ஏறத்தாழ 700 வருஷங்களுக்கு முன்னமே உயிரோடு இருந்த அவர் தீர்க்கதரிசி தான் ஏசியா. ஆனால் அவர் ஏசியா 50, 52, 53 இந்த அதிகாரங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வந்தார், அவர் எப்படி காணப்படுவார், அவர் என்னென்ன பாடுகள் மக்களுக்காக படுவார் என்று முன்னமே அவர் தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். ஏசியா 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் அவருடைய பிறப்பை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். இந்த கடைசி இந்த 50, 52, 53 அதிகாரங்கள் அவருடைய சிலுவை பாடுகளை பற்றி சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். இங்கே 50ஆம் அதிகாரத்தின் 6-7 வசனங்களில் அவர் உலகத்தில் மனிதனாக வந்து மக்களுடைய பாடுகளை ஏற்று சிலுவை தொங்குற டைமில் அவர் என்னென்ன கஷ்டங்களோட கடந்து போவார் என்றதுக்கு ஆரம்பமாக ஒரு சில காரியங்கள் இங்கே சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆனால் பாவத்தில் விழுந்து அந்த உளையான சேற்றுக்குள்ள ஆண்டு போன மக்களை தூக்கி எடுப்பதற்காக மனிதனாக உலகத்தில் பிறந்தார். உலகத்தில் வாழ்ந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார். அவர் பாவம் இல்லாமல் பிறந்தார், பாவம் செய்யாமல் வாழ்ந்தார். அவரிடத்தில் பாவமே இல்லைன்னு நற்சாட்சி பெற்றார். இவர் பேசினது போல யாருமே ஒரு காலம் பேசினதில்லை என்று எதிரிகள் போலும் நற்சாட்சி கொடுத்த பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே ரோமா போர் வீரர்கள் அரெஸ்ட் பண்ணினார்கள். யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்து அவரை பல நிலைமையில் அவர் மேலே குற்றம் சாட்டி கடைசியில் அவரை சிலுவையில் அறையதாக பார்க்க முடியும். அந்த சிலுவையில் அறையதுக்காக கொண்டு போன டைமிலும் அந்த சிலுவையில் அறைந்த டைமில் எல்லாம் நடந்த பாடுகளை பற்றி தான் ஏசியா இங்கே சொல்லியிருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்துவை பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் பிரதான ஆசிரியரான கையாபாவினிடத்தில், அன்னாசினிடத்தில், சன்னத்திரியும் சங்கத்தினிடத்தில், ஏரோதாவினிடத்தில், பீலாத்துவினிடத்தில், இப்படி பற்பல இடங்களில் கொண்டு போய் அவரை விசாரணை பண்ணதாக பார்க்க முடியும். அந்த டைமில் நடந்த ஒரு சில நிகழ்ச்சிகள் தான் இங்கே நான் கேட்ட வேத பகுதி. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடமயிரை பிடுங்கிறவங்களுக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கு உமிழ்நீருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை. பிற்பாடு தான் வாசிக்கிறோம், அந்த கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், அதனால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அதனால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். அந்த கடைசி பகுதி தான் நாம் தியானிக்கிறதான பகுதி. என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்தரத்திலூட நடந்து வந்த டைமில் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டார்கள். தண்ணி இல்லாம கஷ்டப்பட்ட வேளையில மோசே ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ண டைமில் கர்த்தர் கொடுத்த ஆலோசனை, நான் ஒரு பாறையின் மேல் நிற்பேன், நீர் அந்த பாறையை அடிக்க வேண்டும் என்று. அப்படி மோசே அந்த கற்பாறையை அடித்ததும் அந்த பாறையிலிருந்து தண்ணி பெருக்கெடுத்து வந்து இஸ்ரவேல் மக்கள் வனாந்தர பிரயாணத்தில் எல்லாம் தாகம் தீர்த்து முன்னேறி போனதாக பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அந்த பாறை கிறிஸ்து என்று வாசிக்கிறோம். அந்த நிலைமையில் பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட அந்த கற்பாறையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். இங்கேயும் ஏசியா அதுதான் ஞாபகப்படுத்துறது, என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன், நின்ன பரிகாசம் உமிழ்நீர். இதை மட்டும் அல்லாமல் அவருடைய கன்னத்திலே பல தடை அரைஞ்சதாக பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 26ஆம் அதிகாரம் தான் வாசிக்கின்ற வேளை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 67ஆம் வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அரைஞ்சு வந்து வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் குட்டினது மட்டுமல்ல, அவருடைய கன்னத்தில் அரைஞ்சதாக வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 65ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினால் பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அரைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். போர் வீரர்கள் மட்டுமல்ல, வேலைக்காரரும், பிரதான ஆசிரியருடைய வேலைக்காரரும் அவரை அரைந்தார்கள். மார்க் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 18, 19 வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். யூதரோட ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவருடைய தலையிலே கோலால் அடித்ததாக பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 21, 22 வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம்.
நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவர்களை கேட்டவர்களிடத்தில் விசாரியும், நான் பேசினவர்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற வேலை சேவகர் ஒருவன், பிரதான ஆசிரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுதர் என்று இயேசுவே ஒரு அறைஞ்சான் வாசிக்கிறோம். பிரதான ஆசிரியன் கேள்வி கேட்ட டைமில், நான் இவ்வளவு நாள் பேசினதெல்லாம் எல்லா மக்களும் கேட்டதானே, அவரிடத்தில் விசாரி ஒரு வார்த்தை மட்டும்தான் இயேசுக்குள் சொன்னது. ஆனா பிரதான ஆசிரியனிடத்தில் இப்படிதானே பேசுறேன்னு சொல்லி அவருடைய கன்னத்தில் அரைஞ்சதாக வாசிக்கிறோம். வேலைக்காரரு, போர் வீரர்கள், இப்படி யாரெல்லாம் அறைய முடியும் எல்லாரும் அறைஞ்சார்கள், துப்பினார்கள், பரிகாசம் பண்ணினார்கள். ஆனா அதொன்னும் அவரை பின்னோக்கம் நடத்தவில்லை. வாசிக்கிறோம், என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தானே, அதுக்கு பிற்பாடு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயர்த்தெழுந்து வருவேன். நான் அதனால சொன்ன, நான் வெக்கப்பட மாட்டேன், பிதாவாகி தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கற்பாறையை போல முகத்தை மாற்றி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த அடியும் நிந்தையும் பரிகாசங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். எதுக்காக இப்படி பரிகாசங்களும் நிந்தையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? வேதத்தை வாசிக்கிறோம். என்ற பதில் ஏசியா 53ஆம் அதிகாரம் தான் நம்ம ஞாபகப்படுத்துறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களே சுமந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலும் வந்து விட்டது. கர்த்தரோ அவரை நுறுக்க சுத்தமாக அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மாவை மரண தூள் ஊற்றிதாக அங்கதான் வாசிக்கிறோம். இப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்பாறையை போல முகத்தை மாற்றி அவர் பாடுபட்டதுக்கு காரணம் நம்மேல் வச்ச அன்பு தானே. எபிரேயர் நிருபத்தை வாசிக்கிறோம், அவருக்கு முன்னாடி வைத்த சந்தோஷத்தினால அவர் அபமானத்தை எண்ணாமல் இருந்ததாக கற்பாறையை போல முகத்தை மாற்றி பாடுகளுக்கு உட்பட்டார். நின்னை அவமானம், பரிகாசங்கள், அடியும் உதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். இதுக்காக நமக்கு பாவ மன்னிப்பை ஆயத்தப்படுத்துவதற்காக சிறைஜனத்தார் வனாந்தரத்தில் கற்பாறை அடிக்கப்பட்டதனால் அவங்களுக்கு தண்ணீர் கிடைச்சது. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் கற்பாறையை போல முகத்தை மாற்றி பாடுபட்டதுனால நமக்கு ரட்சிப்பு வந்து விட்டது. நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக ஒரு ஊற்று துறக்கப்பட்டது. அவர் மூலமாக நம்முடைய பாவத்திற்கு நிரந்தரமான மன்னிப்பும் பரலோகத்திற்கு போவதற்கான வாசலும் திறக்கப்பட்டது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரிடத்தில் வருகிற அத்தனை பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நிரந்தரமாக வாழ்வதற்கான உரிமை அவர் கொடுக்கிறார். இந்த மன்னிப்பு இலவசமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாரும் கொடுக்கிறார். அவர் சிலுவை சொன்ன கடைசி வார்த்தை தானே, எல்லாம் முடிஞ்சது, ஒன்றுமே பாக்கி இல்லை, அத்தனை செய்து முடித்து இலவசமானமே ரட்சிக்கிறார். அதெல்லாம் நமக்காக இன்னைக்கு உமிழ்நீருக்கு முகத்தை காட்டி கொடுத்தார். கற்பாறையை போல முகத்தை மாற்றின ஆண்டவரே, நம் மனதார அவருக்கு ஆராதனை செய்து அவரை கும்பிட்டு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நீர் என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாடுகளுக்காக, எனக்காக இப்படியெல்லாம் பாடுபட்டீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை நாம் ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.